ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல் பேர் வந்து லேர்ன் ஃப்ரம் ஏபி. எல்லாரும் பாருங்கள். இந்த வீடியோ நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி மணி சேவிங்ஸ் பற்றி நான் எப்படி வந்து 5 வருஷத்தில் வந்து 50 லட்ச ரூபாய் இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து சேவிங் பண்ணேன். அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். 1 ஹவருக்கு மேலே போகும் அந்த வீடியோ, போய் பாருங்கள். எங்கேயாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. அதனால வந்து நம்ம வந்து வெக்கேஷனுக்கு எப்படி பிளான் பண்ணணும், பணத்தை எப்படி சேமிக்கணும், அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தென் கோல்டு எப்படி சேவ் பண்ணணும், கோல்டில் வந்து நம்ம வந்து எப்படி எந்தெந்த விதமான வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதெல்லாம் நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸ் போட்டிருக்கேன். நம்ம வந்து 24 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து அதை வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும், அதை பற்றி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து நீங்கள் டைட்டில் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் எதை பற்றி நான் பேச போகிறேன்னு. நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. நம்பிக்கையெல்லாம் நம்ம எதையும் செய்ய முடியாது. நம்பிக்கை கூட ஒரு கோல் ஒன்று செட் பண்ணணும். பிலீவ், நம்பிக்கை ப்ளஸ் கோல். நம்ம லட்சியம் என்ன இருக்கு, அதை வந்து நம்ம முதல்ல நல்லா உட்காந்து நல்லா அதை வந்து என்ன சொல்றது, விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். விஷுவலைஸ் பண்ணி பார்த்து நம்ம வந்து நோட் புக்கில் எழுதி வைக்கணும். எனக்கு இதெல்லாம் இருக்குது, நான் 5 வருஷத்துல இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக செய்ய போகிறேன். எனக்கு இப்படி இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இவ்வளோ எனக்கு சேவிங்ஸ் ஆக போகுது, இதை வச்சு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன். நம்ம வந்து முதல்ல வந்து நல்லா பிளான் பண்ணணும். பிளான் பண்ணால் தான் அது எதுவும் முடியும். ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, நான் திரும்பி இதை எதுக்கு நான் சொல்கிறேன் நிறைய வீடியோவில். எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்குது. பிளான் இல்லாமல் எதையும் நம்ம சக்ஸஸாக செய்ய முடியாது. அது எந்த விஷயமா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், பிளான் வித்தவுட் பிளானிங் எவ்ரிதிங் வில் கோ ஃபெயிலியர் ஒன்லி. பிளான் பண்ணால் தான் எல்லாமே கரெக்டாக நடக்கும். அது ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் பெருசாக ஒன்றும் இல்லை, ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. இப்போ ஷார்ட்டாக பேசணும், எனக்கு டைம் ஆகிடுச்சு. எனக்கு ஆஃபீஸ் டியூட்டி எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன சொல்கிறேன்னா வந்து நம்ம வந்து நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு தான் நம்ம அந்த கோல் வந்து செட் பண்ணணும். நம்ம அதை பற்றி கொஞ்சம் இப்போ டீட்டெயிலாக பேசலாம். இதுக்காக வந்து இந்த வீடியோ பற்றி இன்னொரு பார்ட்டும் நான் ஒன்று கிரியேட் பண்ணுவேன், அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே அந்த வீடியோக்கு உடனே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் நான் என்ன சொல்ல வரேன். இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம்னு நினச்சிக்கோங்க. வீடு வாங்க போகிறோமோ இல்லை வீடு கட்ட போகிறோமோ, அதுக்கு என்னென்ன பணம் வேணும் முதல்ல. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் வீடு வாங்க போகிறீங்க. ஒரு ஸ்டோரேஜ் பில்டிங் 24 ஸ்டோர், 24 மாடி 34 மாடி பெரிய பில்டிங் இருக்குல்ல பாம்பேல, அதில் போய் நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்க போறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ வந்து மொத்தத்தில் இப்போ அந்த ஃப்ளாட்டு காஸ்ட் வந்து 1 கோடி நினச்சிக்கோங்க. உங்கள் கையில் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும் ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணதுக்காக. அப்போ தான் நீங்கள் வந்து லோனில் ப்ரோசஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் டார்கெட் பண்ணி அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் தான் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அந்த 5 வருஷத்துல வந்து அது அப்கோர்ஸ் இப்போ இன்னைக்கு 1 கோடி ரூபா இருக்கிற பிளாட் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துல வந்து அது விலை ஏறும், விலை இறங்காது. இந்த கோல்டுலேயே ஆகட்டும், இல்லை நம்ம ரியல் எஸ்டேட்ல ஆகட்டும், வந்து விலை வந்து எப்பயும் வந்து ஏறிட்டு தான் எப்பயும் இறங்காது. ஸோ அதை நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த 5 வருஷத்துல வந்து எவ்வளோ சேர்க்கணும் அவ்வளோ நல்ல பணத்தை வந்து சேவிங் பண்ணி வைக்கணும். சேவிங் பண்ண ஜஸ்ட் பேங்க்ல போடுறத நான் சொல்ல வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிலையோ இல்லை பேங்க் ஆர்டிலையோ இல்லை 5 இயர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நான் இது என்ன சொல்கிறது சீட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சீட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டில் நிறைய அப்படி செய்கிறாங்க சீட்டு போடுறது அப்படின்னு. நான் நம்புறது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல நான் நம்புகிறேன். அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, பேங்க் ஆர்டி, எல்ஐசி, பிபிஎஃப் இப்படின்னு அப்படிதான் நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணேன். இப்போ லாஸ்ட் 2 வருஷம் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சேவிங் பண்ணுறேன். அது வந்து நல்லபடியாக இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் 5 வருஷத்துக்கு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வீடு வாங்காது இவ்வளோ அமௌண்ட் வேணும், இவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த லட்சியத்தை வந்து கண்டிப்பாக அடைய முடியும். அது வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து டீட்டெயிலாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி ஸ்டெப் எடுக்கணும். அப்புறம் வந்து அந்த வீடு வாங்குறது நம்ம வந்து ஒரே பில்டர்கிட்ட போய் பேசக்கூடாது. நம்ம 2-3 நம்பர் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்போ ஜூன் மாதம் முடிஞ்சிடும், ஜூலை இப்போ நடக்க போகுது.
6 மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் 2025ல 6 மாசம் முடிஞ்சிருச்சு. வருகிற 6 மாசத்துல வந்து நீங்க வந்து நிறைய பில்டர்ல போய் பில்டரை வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணணும். நிறைய இருக்குது இப்போ ஆன்லைன்ல 99 இருக்குது, அதுல நோ புரோக்கர் இருக்குது, நிறைய இருக்குது ஆன்லைன்ல. நீங்க போய் வந்து அதை வந்து ரொம்ப வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி இந்த சென்ஸ் வந்து நீங்க எல்லா விதத்துலையும் பார்க்கணும். அந்த அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா, ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவ்டு இருக்குதா, இல்லை ஏதாவது வில்லங்கம் இருக்கா, எல்லாத்தையும் கரெக்டா பார்க்கணும். நீங்க முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அதை பத்தி நம்ம வந்து நிறைய வந்து இன்டர்னலா வந்து நம்ம வந்து நிறைய வந்து அதை வந்து நம்ம வந்து தேடி பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டாக, பேப்பர் ஒர்க் எல்லாம் கரெக்டாக இல்லையா, நம்ம வந்து அலசி நல்லபடியா அது வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து நம்ம வந்து ஒரே பில்டர்ல போய் வந்து பேசக்கூடாது. ஒரு பில்டர் பேசுற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு இதான் சொல்லணும், சரி நான் பாக்குறேன், வீட்டுல பேசிட்டு நான் பாக்குறேன்னு சொல்லணும். அது அப்படியே ஒரு பெண்டிங்ல போட்டணும். அது மாதிரி நீங்க வந்து அடுத்த வந்து இது மாதிரி பில்டரை போய் பார்த்துட்டு பேசிட்டு அப்போ வந்து நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். எனக்கு இந்த 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 இடத்துல வந்து வீடு வாங்குறது இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்ல. அதுக்குதான் நான் சொல்றேன். நான் வந்து இது எதுக்கு வரணும்னு சொல்ல, நான் இதெல்லாம் நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சிலது ஒரு வீடியோ போட்டது நிறைய மக்களுக்கு போய் சேரும், அவங்களுக்கு ஒரு விதத்துல உதவி ஆகணும். அதுக்கு நான் வந்து டீட்டெயிலா பேசுறேன் நான். அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த வீடு வாங்கும்போது வந்து நம்ம வந்து நல்லா அந்த காஸ்டிங்னு ஒன்று இருக்கும். எந்தெந்த டைம்ல எவ்வளோ பேமெண்ட் பண்ணும், அதனால டீட்டெயிலாக நம்ம அவங்க கொடுப்பாங்க. ஏதாவது எழுதி டைப் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் நம்மளது டியூட்டி அது. நம்ம வந்து அதை ஒழுங்காக வீட்டில் இருக்க மெம்பர்கிட்ட உட்காந்து பேசி இதெல்லாம் இப்படி இப்படி இருக்குது, இது இப்படி இப்படி இருக்குது, நம்ம அதை பேசி அதை வந்து ஒரு சரியான ஒரு இதில் வந்து நம்ம தான் வந்து எடுத்து போகணும். எதையும் வந்து என்னது அவசர அவசரமாக செய்யக்கூடாது. ஒரு ஒரு காஸ்டிங் ஷீட் வந்துருச்சு ஒரு பில்டர்னா வந்து நம்ம வந்து அதை வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்ட அதை நல்லா பேசி முடிவு எடுக்கணும். அது நம்மளது ஒரு முக்கியமான ஒரு பங்கு அதில் இருக்குது. ஏன்னா ₹1 ₹2 லட்சக்கணக்கில் நம்ம கொடுக்கணும் போது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவோம். அதுக்கு வந்து நிறைய வந்து அதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது விஷயம் ரொம்ப ரொம்ப இருக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது சொல்ல வரல நான், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வீடு வாங்கும்போது வந்து நம்ம வந்து எல்லா விதத்துக்கும் நம்ம நல்லா நினைச்சு பார்க்கணும். எனக்கு நம்மள்ட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இப்போ நம்மள்ட்ட லிக்விட் கேஷ்னு இவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோக்கு வந்து லோன் எடுக்க போகிறோம், எவ்வளோ வந்து நம்மளது வந்து என்ன சொல்றது பழைய நகைகள் இருக்கும், இது யூஸ் பண்ணாத நகைகள். பழைய நகைனா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே ஒரு லாக்கர்ல பாட்டு கிடக்கும். அது இப்போ இருக்க விலைவாசியில வந்து நீங்க விற்காத எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அதையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன வேஸ்ட் பண்ண போறது இல்லை, அந்த தங்கத்தை விற்று வீடு தான் வாங்க போறோம்ல. அதுக்குன்னு அந்த ஒரு பேப்பர் வந்து நம்ம கரெக்டா குறிச்சுக்கணும். என்கிட்ட இவ்வளவு லிக்விட் கேஷ் இருக்குது, கோல்டு செல் பண்ணி இவ்வளவு பணம் நான் வந்து அதுல உண்டாக்குவேன், அதில் வந்து அதர் சேவிங்ஸ் இவ்வளவு பணம் இருக்குது, இதெல்லாம் முடிச்சு நான் இவ்வளோ பேலன்ஸ் இவ்வளோ பணம் வந்து நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ண போறேன்னு அப்படிங்கிற முதல்ல வந்து நல்லா வந்து அதை நம்ம வந்து மனசுல வந்து ஒரு நல்லா செட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் செய்ய போறேன்னு. அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் இந்த வீடியோ வந்து பொறுமையா பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இதுக்கு பார்ட் 2 ஒன்று வரும், அதையும் போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட், லைக் பண்ணுங்க, என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்களது ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எந்த சேனலில் போய் பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல் வீடியோலாம் போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.